அமெரிக்காவை சுத்தவிடும் ஈரானின் உச்ச தந்திரமும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களும் அமெரிக்காவுக்கு தேவையான உளவு தகவல்களை வெளியிடும் ஈரானிய இராணுவமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் அதிரடியாக ஈரான் களமிறக்கியிருக்கக்கூடிய புதிய மேம்பட்ட ஏவுகணைகளும் இவை தொடர்பாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகளும் ஆர்மேனியாவில் களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளும் அதிகளவில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க சரக்கு விமானங்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் ஓமானுக்கு விஜயம் செய்த அலி லர்ஜானி அவர்களும் ஈரானிய தளபதிகளோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்ஷி அவர்களும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் ஈரானுக்கு எதிராக நீர்மூழ்கி கப்பல்களை களமிறக்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராக பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் சீனா ஈரானோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான காய் நகர்த்தல்களும் அடிமை அரபுகள் மற்றும் துரோகிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹமும் காசாவில் களமிறங்கப் போகும் இந்தோனேஷிய படைகளும் காசாவின் களத்திலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸின் உயர்மட்ட தளபதிகளும் ரஃபா சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் அபு உபைதாவினுடைய அறிக்கையும் ரஃபாவின் கிழக்கு பிரதேச சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ரஃபாவின் கிழக்கு சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதைகளில் இருந்து வெளிப்பட்டு ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதைகளில் இருந்து வெளிப்பட்டு முயற்சிகளை கொண்டுள்ளார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக உச்ச வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் சுரங்கப்பாதையிலிருந்து வெளிப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு போராடி ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இதன்போது அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் சில தகவல்களுக்கு அமைவாக டசன் கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதைகளிலிருந்து வெளிப்பட்டு பாதுகாப்பாக ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள் நுழைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஒப்பீட்டளவில் ரஃபா சுரங்கப்பாதைகளிலிருந்து வெளியேறிய பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு சண்டையிட்டு போராடி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அதிகமாக கொல்லப்பட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் ரஃபாவின் கிழக்கு பிரதேச சுரங்கப்பாதைகளில் இருந்து 8 பலஸ்தீனிய போராளிகள் வெளிப்பட்டுள்ளார்கள். குறித்த சுரங்கப்பாதையிலிருந்து வெளிப்பட்டு ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்தை நோக்கி நகர்வதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இதன்போது பலஸ்தீனிய போராளிகளும் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களையும் குறித்த பிரதேசத்திலே மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலினால் சுரங்கப்பாதையிலிருந்து வெளிப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். சுரங்கப்பாதையிலிருந்து வெளிப்பட்ட 8 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தற்போது ரஃபாவின் கிழக்கு சுரங்கப்பாதைகளில் எத்தனை பலஸ்தீனிய போராளிகள் எஞ்சியுள்ளார்கள் என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாலும் இவற்றை உறுதிப்படுத்த முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. அத்தோடு ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆக்கிரமிப்பின் பெண்மை மிக்க ஆண்கள் ஜியோனிச இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் மாத்திரமே இயங்குகின்றார்கள். ஜியோனிச இராணுவத்தின் போர் வாகனங்களின் உதவியோடு போர் விமானங்களின் உதவியோடு அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் மாத்திரமே முழுமையாக செயற்படுகின்றார்கள். மேலும் பசி பட்டினி மற்றும் முற்றுகையினால் சோர்வடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய பொதுமக்களுக்கு எதிராகவுமே அவர்கள்
அவர்கள் படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு பசி, பட்டினி மற்றும் முற்றுகையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வது ஆண்மை அல்ல. மாறாக இவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான அவநம்பிக்கையான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று ஆக்கிரமிப்பின் கண்காணிப்பு நாய்களாக செயற்படக்கூடிய அபு ரிக்ஹல் சந்ததியினருக்கு கருப்பு விதி நெருங்கிவிட்டது. அவர்களுடைய முடிவு நிச்சயமாக அழிவாகவே இருக்கும். பலஸ்தீனிய மண்ணிலே புதைக்கப்படுவதற்கு அவர்களுக்கு சொந்தமான கல்லறைகள் கூட இருக்காது. மேலும் ரஃபாவின் சுரங்கப்பாதையில் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய வீரமிக்க போராளிகளுக்கு வீர வணக்கம். அவர்கள் அவமானத்தையோ அடிபணிதலையோ சரணடைதலையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவதற்கும் சண்டையிடுவதற்குமே தீர்மானித்துள்ளார்கள். அவர்கள் ஆக்கிரமிப்பிடம் சரணடையவில்லை, ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகின்றார்கள். அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய கதைகளும் எங்களுடைய பல தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். மேலும் அவர்களுடைய பெயர்கள் மகிமையின் பக்கங்களில் பொறிக்கப்படும் என குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்தார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 3 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே ஹமாஸின் பெய்ச்சலோன் படைப்பிரிவினுடைய உயர்மட்ட தளபதிகளில் 2 படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸின் தளபதிகள் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். வடக்கு காசாவின் வடக்கு எல்லை பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் காசாவை முழுமையாக உளவு பார்த்து வருகின்றார்கள். ஹமாஸினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கண்காணித்து உளவு தகவல்களை வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறு வழங்கப்படக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாகவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே ஹமாஸின் தளபதிகளையும் முக்கிய புள்ளிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் முழுமையாக அழித்து வருகின்றது. அடுத்து காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக தற்போது காசாவிலே 8000 இராணுவ சிப்பாய்களை களமிறக்குவதற்கு தயாராக இருப்பதாக இந்தோனேஷியா அறிவித்துள்ளது. காசாவின் ரஃபா மற்றும் கான்யூனிஸ் பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே சர்வதேச படைகளில் களமிறக்கப்பட போகும் இந்தோனேஷிய படைகள் களமிறக்கப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் 20,000க்கும் அதிகமான இந்தோனேஷிய சிப்பாய்கள் தயாராக இருப்பதாகவும் இனிவரக்கூடிய நாட்களில் இவர்களையும் காசாவிலே களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான படைகளை குவித்து பலஸ்தீனிய போராளிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. துரோகி அப்பாஸினுடைய PA படைகளின் உதவிகளை பெற்றுக்கொண்டே நேற்றைய தினம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக நேற்று இரவு மாத்திரம் 180க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களை அதிகமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அதே போன்று வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு அவற்றை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே வெஸ்ட் பேங்கின் பல பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கான முன்மொழிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்கின் பல பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இணைத்துள்ளது. வெஸ்ட் பேங்கை பல துண்டுகளாக பிரித்து கிழக்கு ஜெருசலத்திற்கு இடையிலான தொடர்புகளையும் துண்டித்துள்ளது. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்கினுடைய இன்னும் பல முக்கியமான பிரதேசங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிர சீர்திருத்த புள்ளிகளையும் சீர்திருத்தவாதிகளையும் ஈரானிய IRGC புலனாய்வு துறையினர் கைது செய்து வருகின்றார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் பல முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு ஈரானின் IRGC புலனாய்வு துறையினர் கிரீன் மூவ்மெண்டோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளையும் தலைமைகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கைது செய்துள்ளார்கள். இதற்கமைவாக கிரீன் மூவ்மெண்ட் நிறுவனத்தின் தலைவரான மெஹதி கர்ரூபியின் மகனையும் கைது செய்துள்ளார்கள். அதே போன்று கிரீன் மூவ்மெண்டோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிர சீர்திருத்தவாதிகள் அனைவரையும் முழுமையாக கைது செய்வதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொள்கைகளுக்கும் அரசியலமைப்பு திட்டங்களுக்கும் முரணாக செயற்படக்கூடியவர்களையும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை விமர்சிக்க கூடியவர்களையும் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தவர்களையும் ஈரானிய IRGC இராணுவம் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றது. வருகின்ற 18 மற்றும் 19 திகதிகளில் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய
மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்குவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலைமையிலேயே இவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக ஈரானிய இராணுவம் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து நேற்றிரவு அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்புகளுக்கு பின்பு லின்சே கிரஹாம் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும். ஈரானின் ஆட்சி அதிகாரத்தில் ஆயத்துல்லா இருப்பதனை நீங்கள் விரும்புகின்றீர்களா? அவருடைய ஆட்சி ஈரானுக்குள்ளே தொடர்வதனை நீங்கள் நல்லமென நினைக்கின்றீர்களா? நீங்கள் யாரும் கற்பனையில் வாழ வேண்டாம். கொலைக்காரன் ஆயத்துல்லாவுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய நண்பர்களான துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்திய தரப்பினர் ஈரானுக்கு எதிரான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்கள் போதாது. ஈரானுக்குள்ளே ஆயத்துல்லாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அடுத்து இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய தீவாகவே டியாகோ கிராஷியா தீவு காணப்படுகின்றது. குறித்த தீவானது மொரீஷியஸ் நாட்டிற்கு சொந்தமானதாகும். மேலும் குறித்த தீவை பிரித்தானியா 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு வாங்கியுள்ளது. மேலும் கடந்த மாதம் குறித்த தீவை பிரித்தானியா மொரீஷியஸ் நாட்டிற்கு ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்திருந்தது. இதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இவை தொடர்பாக கடந்த மாதம் வெளியிட்ட காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பிரித்தானியாவினுடைய இந்த முடிவை எதிர்க்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்பும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய தீவை பிரித்தானியா மொரீஷியஸுக்கு வழங்குவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்றும் இவற்றை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களை தொடர்ந்து பிரித்தானியா குறித்த தீவை மொரீஷியஸ் நாட்டிற்கு வழங்குவதனை இடைநிறுத்திவிட்டது. அது மட்டுமல்லாமல் தற்போது குறித்த தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமும் பிரித்தானியாவினுடைய கட்டளை தளமும் உச்சளவில் தயார்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பான மூலோபாய தளமாகவே டியாகோ கிராஷியோ தீவு காணப்படுகின்றது. இதனால் அமெரிக்கா இந்த தீவை விட்டுக் கொடுப்பதற்கு விரும்பவில்லை. மேலும் இந்திய பெருங்கடலிலே அமெரிக்கா அதனுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்கும் குறித்த தீவானது மிக முக்கியமானதாகும். இப்படியான நிலைமையிலேயே தற்போது அமெரிக்கா அதனுடைய நீர்மூழ்கி கப்பல்களையும் டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் களமிறக்கியுள்ளது. குறித்த தீவினுடைய துறைமுகத்திலே அமெரிக்க கடற்படை தளமும் காணப்படுகின்றது. இந்த கடற்படை தளத்தில் தான் தற்போது அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல்களை களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் அரேபிய மற்றும் இந்திய கடல் பிரதேசத்திலே ஈரானினுடைய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே அமெரிக்கா குறித்த நீர்மூழ்கி கப்பலை தற்போது டியாகோ கிராஷியோ தீவில் களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய போம்பர் போர் விமானங்களும் F-35 போர் விமானங்களும் டியாகோ கிராஷியோ தீவிலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈரானின் தெற்கு பிரதேசங்களை இலக்கு வைப்பதற்காக டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான படைகளை பயன்படுத்தலாம் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து அமெரிக்கா கடல்சார் போக்குவரத்து தொடர்பாக அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. பாரசீக வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாகவும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் பயணிக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் பாதுகாப்பாகவும் உச்செச்சரிக்கையிலும் பயணிக்க வேண்டும் என்றும் ஈரானின் கரையோர பிரதேசங்களினூடாக அமெரிக்க கப்பல்கள் பயணிக்க கூடாது என்றும் ஈரானிய கடற்படையினர் கப்பல்களை முற்றுகையிட்டால் அவசரமாக அமெரிக்க மத்திய கட்டளை தளத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க போர்க்கப்பல்களை தொடர்பு கொண்டு அவசர உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த கடல் போக்குவரத்து பிரதேசத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் இதனால் அமெரிக்க கொடியுடன் பயணிக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் பாதுகாப்பாகவே பயணிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா அதனுடைய கடல்சார் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு உச்செச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலும் அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் மூலமாக கைப்பற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா சிறப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் இவை தொடர்பான அடுத்த கட்ட எச்சரிக்கைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய தீவுகளிலே ஈரான் அதனுடைய அனைத்து வேலை திட்டங்களையும் நிறுத்தியுள்ளது. தீவுகளுடைய நிர்வாக செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் குறித்த தீவுகளை முழுமையாக இராணுவ தளங்களாக மாற்றியுள்ளது. அதிலும் குறிப்பாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகள் ஈரானின் மிக முக்கியமான ஏவுகணை தளங்களாக மாறியுள்ளன. அதிகளவான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் போர்க்களமாகவே
முன்னதாகவே குறித்த தீவுகள் மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய பாரசீக வளைகுடா பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து கப்பல்கள் தொடர்பான தகவல்களையும் செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனா ஈரானோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. அதிகளவான அமெரிக்க கப்பல்கள் வேறு நாட்டினுடைய கொடியுடனேயே பயணிக்கின்றன. மேலும் இவை தொடர்பான தகவல்கள் அனைத்தையும் தற்போது சீனா ஈரானோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி அமெரிக்க கப்பல்களை தட்டி தூக்குவதற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் சீனா ஈரானுக்கு வழங்கி வருகின்றது. வெனிசுவேலாவை இழந்ததற்கு பின்பு ஈரானை இழப்பதற்கு சீனா விரும்பவில்லை. தற்போது சீனாவுக்கு ஈரான் மிக முக்கியமானதாகும். மேலும் அமெரிக்காவுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கக்கூடிய திறனை ஈரான் கொண்டிருப்பதனால் ஈரானுக்கு தேவையான முழுமையான ஆதரவை சீனா வெளிப்படுத்தி வருகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரிலே ரஷ்யாவை விட ஈரானுக்கு சீனாவை அதிகளவான உதவிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுக்கு தேவையான உளவுத்துறை தகவல்கள், செயற்கைக்கோள் தகவல்கள் என அனைத்து தகவல்களையும் சீனா ஈரானோடு பகிர்ந்து கொள்கின்றது. அத்தோடு நேற்றைய தினம் ஈரானின் இராணுவ சரக்கு விமானங்கள் ரஷ்யாவிலும் சீனாவிலும் களமிறங்கின. மேலும் கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் ஈரானினுடைய இராணுவ சரக்கு விமானங்கள் சீனாவிலிருந்து அதிகளவான இராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் ஈரானுக்குள்ளே குவிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஆர்மேனியாவில் களமிறங்கியுள்ளார். மேலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸினுடைய வருகையோடு அதிகளவான இராணுவ சரக்கு விமானங்களும் மின்னணு போர் விமானங்களும் ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜானிலே களமிறக்கப்பட்டுள்ளன. இராணுவ ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த சம்பவமானது வழமைக்கு மாற்றமானதாகும். துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸின் வருகையோடு 20க்கும் அதிகமான இராணுவ சரக்கு விமானங்கள் ஆர்மேனியாவிலும் அசர்பைஜானிலும் களமிறக்கப்பட்டிருப்பது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையே குறிக்கின்றது என இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு அசர்பைஜான், ஆர்மேனியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளையே பயன்படுத்த போகின்றது. ஈரானின் வடக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளிலிருந்து ஈரானின் தலைநகரான தெஹ்ரானை இலகுவாக குறிவைக்கலாம். இதனாலேயே தற்போது அசர்பைஜான், ஆர்மேனியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் நாடுகளில் அமெரிக்கா இந்த உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய டெல்டா படைப்பிரிவுகளும் குறித்த நாடுகளிலேயே களமிறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஆர்மேனியாவினுடைய அரசியல் தலைமைகள் அமெரிக்காவினுடைய அதிகளவான இராணுவ சரக்கு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதற்கான காரணத்தினை வெளிப்படுத்தவில்லை. அடுத்து இன்றைய தினம் ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் ஓமானுக்கு விஜயம் செய்துள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இராணுவ தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும் ஈரானின் உச்ச பதிலடிகள் தயார் நிலையில் இருப்பது தொடர்பாகவும் மேலும் இன்றிரவு அலி லர்ஜானி அவர்கள் கத்தாருக்கு விஜயம் செய்ய போவதாகவும் கத்தாரிய தலைமைகளை சந்திக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய இராணுவ தளபதிகளை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ராஜதந்திர செயற்பாடுகள் தொடர்பாகவும் இராணுவ தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையில் முக்கியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்ததாகவும் இந்த கலந்துரையாடல்கள் ஈரானினுடைய ராஜதந்திர மற்றும் இராணுவ தயார்படுத்தல்களுடைய ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்துவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து ஈரானிடம் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்படுகின்றது. 60% அளவில் செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய குறித்த யுரேனியத்தினை பயன்படுத்தி 10க்கும் அதிகமான அணுகுண்டுகளை உருவாக்க முடியும். மேலும் ஈரானின் குறித்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடந்த வருடம் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களிலும் குறித்த யுரேனியம் செறிவூட்டல் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. இப்படியான நிலைமையில் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளத்தின் நிலத்தடி சுரங்கப்பாதைகளுடைய நுழைவாயில்களை ஈரான் முழுமை இழுத்து மூடியுள்ளது. அதாவது இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்க பாதையில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்படுவதாகவும் குறித்த பிரதேசத்தில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனாலேயே தற்போது குறித்த நிலத்தடி சுரங்கப்பாதையின் நுழைவாயில்களை முழுமையாக மூடியிருப்பதாகவும் அமெரிக்காவின் தாக்குதலினால் பாதிக்கப்படாத வகையில் இவற்றை முழுமையாக மூடியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது இந்த தகவல்கள் அனைத்தையும் ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய இராணுவமுமே வெளியிட்டுள்ளது. இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு சில ஈரானிய தலைவர்களுக்கு மாத்திரமே தெரியும். மேலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கு இருக்கின்றது என்பதனை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானிய தரப்பினர் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளத்தில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்படுவதாகவும் இவை அமெரிக்காவின் தாக்குதல்கள்
தாக்குதல்களுக்கு இலக்கு வைக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இவற்றை முழுமையாக இழுத்து மூடியுள்ளோம் என்றும் பல செய்திகளை வெளியிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது இந்த செய்திகள் பிரச்சாரங்கள் அனைத்தும் ஈரானினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்களாகும். அத்தோடு ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான தகவல்கள் மாத்திரமல்லாமல் இன்னும் பல முக்கியமான தகவல்கள் தொடர்பாகவும் உளவு தகவல்களை ஈரானிய இராணுவம் வெளியிட்டு வருகின்றது. இதற்கமைவாக சில முக்கியமான ஈரானிய ஊடகங்களையும் சமூக ஊடக வலைத்தளங்களையும் பயன்படுத்தி இந்த தகவல்களை ஈரானிய இராணுவத்தினரே வெளியிட்டு வருகின்றார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினை சுத்து விடுவதற்காகவும் அமெரிக்க இராணுவத்தினை குழப்புவதற்காகவும் ஈரானிய தரப்பினரே தற்போது பல உளவு தகவல்களை கசியவிட்டு வருகின்றார்கள். அதுவும் அதிகளவான உளவு தகவல்களை கசியவிட்டு வருகின்றார்கள். மேலும் இந்த உளவு தகவல்களில் எது உண்மையான உளவு தகவல், எது போலியான உளவு தகவல் என்பதனை கண்டுபிடிப்பதற்கே அமெரிக்காவுக்கு பல நாட்கள் பல வாரங்கள் சென்றுவிடும். சரியான உளவு தகவல் எது என்பதனை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை கூட ஏற்பட்டுவிடும். எனவே இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய இராணுவத்தினர் தந்திரமாக செயற்பட்டு அமெரிக்காவை திசை திருப்புவதற்கான, அமெரிக்காவை சுத்த விடுவதற்கான உளவு தகவல்களை கசியவிட்டு வருகின்றார்கள். இதே போன்று ஈரானிய இராணுவ தலைமைகள் தொடர்பான, அரசியல் தலைமைகள் தொடர்பான பல போலியான உளவு தகவல்களையும் ஈரானிய இராணுவத்தினர் கசியவிட்டு வருகின்றார்கள். இதனால் அமெரிக்கா எதனை நம்புவதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கின்றது. மேலும் ஈரானினுடைய இந்த உச்ச தந்திரமான செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளன. அத்தோடு கடந்த சில நாட்களாக ஈரானிய IRGC இராணுவத்தின் விண்வெளி படையானது புதிய மேம்பட்ட ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளார்கள். அமெரிக்காவுடனான போரின் போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஆச்சரியத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காகவும் நாங்கள் இந்த ஏவுகணை தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தவில்லை என ஈரானிய இராணுவ தளபதிகளும் அறிவித்துள்ளார்கள். மேலும் இந்த புதிய ஏவுகணை சோதனையானது வெற்றி பெற்றிருப்பதாகவும் போர்க்களத்தில் இவற்றை பயன்படுத்தி ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தினை ஏற்படுத்துவோம் என்றும் ஈரானிய தளபதிகள் அறிவித்துள்ளார்கள். இதே போன்று ஈரானிய இராணுவத்தின் பல முக்கியமான தகவல்கள் தற்போது முழுமையாக மூடிமறைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு நாளாக ஈரானிய இராணுவத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. சமூக ஊடக வலைத்தளங்களில் இருந்தும் இந்த தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக மூடிமறைப்பதற்கான வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை திசை திருப்புவதற்காகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பதற்காகவும் ஈரான் சில விசேட நடவடிக்கைகளை களமிறக்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தகவல்கள் முழுமையாக மறைக்கப்பட்ட தகவல்களாகவே உள்ளன. இவை தொடர்பான எந்தவிதமான முக்கிய தகவல்களையும் ஈரானிய இராணுவம் வெளியிடவில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.